இங்க என்ன நடந்தாலும் இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். இந்தாடி பாலு ஆறிட போகுது, குடி. மா என்னம்மா இது? அர்ச்சனா, என்ன இது இப்படி வேஸ்ட் பண்ற? இது வேஸ்ட் பண்றனா? அப்பா இது என்னன்னே தெரியலப்பா. பால் மாதிரி இல்லப்பா, ஒரு மாதிரி இருக்குப்பா. அர்ச்சனா, இது கோட் மில்க். கோட் மில்கா? அது எதுக்குமா எனக்கு? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல, இந்த மாதிரி ஏதாவது பால் கொடுத்தோம்னா உன் வாய்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி நல்லா பாட்டு பாடுவ, கல்யாணம் பண்ணி அனுப்பிடலாம் சீக்கிரம். அதனாலதான். மா இப்படிலாம் நான் பாட்டு பாடி மாப்பிள்ளைய உஷார் பண்ணி என்னமா பண்ண போறேன்? ஆமாண்டி, நம்ம பெரிய கோடீஸ்வரங்க, நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் காமிச்சு உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கு. இப்படி ஏதாவது பண்ணாதாண்டி வர்ற மாப்பிள்ளை மயங்கிடுவான், உனக்கு கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க முடியும். அர்ச்சனா, 1 லிட்டர் 50 ரூபாமா, பார்த்து குடிச்சிடுமா. உனக்கு ஓம் பிரச்சனை, குடிச்சு தொலைறேன். கன்றாவியால இருக்கு. எடுக்காம குடி வாய. ஆஹா, மா இதுல பீஸ் கொண்டு வா. அர்ச்சனா, என்னம்மா இவ்வளவு சாப்பிடுற? கொஞ்சமா சாப்பிடுமா. என்னப்பா சொந்த பொண்ணு சாப்பிடுறது இப்படி கண்ணு வைக்கிற? சி, வெரி பேட். இல்லம்மா, அதிகமா சாப்பிட்டனா தொப்பை போட்டுரும். பா எனக்கு ஆல்ரெடி தொப்பை இருக்கு, பிரச்சனை இல்லப்பா. இல்லம்மா, உனக்கு மாப்பிள்ளை பாக்குறோம்ல, தொப்பை போட்டுச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டுல அதிகமா டௌரி கேட்பாங்க அப்பா கிட்ட. எனக்கு சோறே வேணாம். எதை கொண்டு எதோட கனெக்ட் பண்றாங்க? அடி அர்ச்சனா, மணி 9:30 இன்னும் தூங்காம டிவி பாத்துட்டு இருக்க. போய் சீக்கிரம் தூங்கு. மா இப்பெல்லாம் போக முடியாது, போமா. ஏங்க அவகிட்ட சொல்லுங்க சீக்கிரம் தூங்க சொல்லி. அர்ச்சனா, அம்மா சொல்றாங்களா, போய் தூங்கு. அப்பா என்னப்பா இது? டெய்லி 12:30 1 மணிக்கு தானே தூங்குவேன், 9:30 வந்து உயிர் எடுக்கிறா. அர்ச்சனா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சுட்டோண்டி. இப்படி ராத்திரி பூரா டிவி பார்த்துட்டு இருந்தா கண்ணை சுத்தி கருவளையம் வந்து அழகு போயிருண்டி. அப்புறம் எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும்? நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்டி, நம்ம கிட்ட சொத்து பத்தா இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கடி. ஐயோ சரி சரி, புலம்பி தொலையாத, போய் தொலைறேன். நான் அடியே, அந்த வெள்ளரி பிஞ்ச வெட்டி வச்சிருக்கேன், கண்ணுல வச்சுட்டு தூங்குடி. சரி. பா ஃபேனை போடுப்பா. மா, இன்னைக்கு ஷட் டவுன்மா. ஷட் டவுனா? ஆமா, ஷட் டவுன் நம்ம ஏரியால இன்னைக்குன்னு சொல்லவே இல்லையே. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் ஷட் டவுனு. ஏன் நம்ம வீட்டுல மட்டும் ஷட் டவுன்? ஆமாம்மா, நானும் அம்மாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது என்னன்னா, நாமளே நம்ம வீட்டுக்கு வாரத்துல 2 நாள் ஷட் டவுன் பண்ணிக்கிட்டா ஈபி காசு மிச்சமாகுமா? அந்த காசை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதனால வாரத்துல 2 நாள் ஷட் டவுன். எப்படி? ஐயோ, இவனுங்க கல்யாணம்ங்கிற பேர்ல என்ன டார்ச்சர் பண்றாங்களே. பத்தலப்பா. இந்த கோயில் இல்லைங்க, சரி வராது, வேற பாருங்க. சரி, இதை பாரு. ஓகே தான், பரவாயில்ல, வேற பாருங்க. என்ன டாடி, என்ன மம்மி, ஒரே கோவில் போட்டோஸா பாக்குற மாதிரி இருக்கு. ஓ, ஃபேமிலி ட்ரிப்பா நம்ம ஏதாச்சும் கோயிலுக்கு போறோமா, அதான் தேடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்புறம் எதுக்கு கோவில் போட்டோஸா பாத்துட்டு இருக்கீங்க? இல்லம்மா, உன் கல்யாணத்தை எந்த கோயில்ல பண்ணலான்னு பாத்துட்டு இருக்கோம். ஜோக் ஆஃப் தி இயர் டாடி, ஜோக் ஆஃப் தி இயர். நல்லா காமெடி பண்ற. மா, உண்மைதாம்மா, உன் கல்யாணத்தை எந்த கோயில்ல பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்பா என்னப்பா சொல்ற? இந்த மண்டபத்துல எல்லாம் தானப்பா பண்ணுவாங்க. இல்லம்மா, சில மண்டபம்லாம் ரேட்லாம் விசாரிச்சோம். 8 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரை சொல்றாங்க. அதான் ஏதாவது கோயில சிம்பிளா பண்ணிடலாமேன்னு. ஐயோ, என்னப்பா நீ இப்படி பேசுற? மா, நீயாச்சும் டாடிக்கு எடுத்து சொல்லக்கூடாது? உங்க 2 பேத்துக்கும் நான் ஒரே பொண்ணு தானே. அப்போ என் கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு மண்டபத்துல கிராண்டா பண்ணுவீங்க. டிஜே செட்டப்லாம் இருக்கும். என்ட்ரிக்கு டான்ஸ்லாம் ஆடின்னு வரலான்னு பிராக்டிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கோயில்ல பண்றேன்னு சொல்றீங்க. எனக்கு நல்லா கல்யாணம் பண்றதை விட உனக்கு வேற என்னப்பா வேலை? கரெக்ட் தான்.
எனக்கு வேலை இல்லாததுனால தான் உன் கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு பண்ண காசு இல்லாததுனால தான் ஏதாவது கோயிலில் சிம்பிளாக பண்ணலாமேன்னு பார்க்குறேன். சரி, ஏதாச்சும் நல்ல கோயிலா பாருங்க. ம். அர்ச்சனா, கோயில்ல ஏதுமா நல்ல கோயில் கெட்ட கோயில்? கோயில்னாலே நல்லது தானம்மா. ஓ அப்படியா? தெருமுனையில பிள்ளையார் செவுத்துல இருப்பார்ல, அவர் முன்னாடி ரோட்ல வேணா தாலி கட்டிக்குவா. வாய முடுங்க. பெத்திருக்கிறது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட கல்யாணத்தை மண்டபத்துல நடத்த துப்பு இல்ல. நீ இழுக்கிறீங்களா 2 பேரும்? அவ கிடக்குறாங்க. ஏங்க பேசாம அந்த கோயில்ல விசாரிப்போமா? ஏய், அந்த பிள்ளையார செவுத்துல தான் இருக்காரு, அங்கே எப்படி பண்ண முடியும்? ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தா நானே பண்ணியிருப்பேன். ஆமால. பா, அந்த வரன் போனா என்ன? இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. விடுப்பா, பரவாயில்ல. இல்லைம்மா, வரலாம் தட்டி தட்டியே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? 40,000 சம்பாதிக்கிறவனே வீட்டை கொடு காரை கொடுன்னு கேட்டா எங்கெங்கே போறது? அப்பா, இதெல்லாம் நீ பெருசா போட்டு மனசை குழப்பிக்காதப்பா. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். அதுக்கு எந்த மாப்பிள்ள வரானோ நான் அவனை கட்டிக்கிறேன்ப்பா, போதும். அதுக்கு தான் அப்பா ஒரு பிளான் பண்ணியிருக்கம்மா, உனக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுக்க. 50 பவுன் எப்படி? ஏன்ட்டியும் அம்மாட்டியும் என் கல்யாணத்துக்கு நீ 30 பவுன் தானே சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்ன. ஆமாம்மா, 30 பவுன் கோல்டும் 20 பவுன் கவரிங்கும் போட்டு உன்னை கட்டி கொடுத்துட்றேன். அப்பா, என்னப்பா பேசுற? நான் சொல்றத கேளுமா, இத போட்டு உன்னை கட்டி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அப்பா ஒவ்வொரு பவுனா சம்பாரிச்சு கொடுக்குறேன். நீ உன் மாமியார் வீட்டு லாக்கர்ல மாத்தி வச்சிடு. எப்படி ஐடியா? பா, இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. நீ என்னடானா ஏதோ போலி கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொய் சொல்றது தப்பே இல்லம்மா. இந்த கல்யாணமே டிவோர்ஸ்ல முடியற மாதிரி சொல்ற பொய்ப்பா இது. அப்படிங்கிற இந்த கருமாந்திரத்தை தான் காலையில இருந்து யோசிச்சுட்டு இருந்தீங்களா? 2 காப்பிய குடிச்சுப்புட்டு. பா, நீ வச்சிருக்கிற 30 பவுனுக்கு எவன் வரானோ நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். தயவு செஞ்சு என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட பார்க்காத, புரிஞ்சுதா? சரி விடுமா, அதெல்லாம் ஒரு ஐடியா தானே. ஐடியாவா? உன் ஐடியா தூக்கி குப்பையில போடு. இந்த ஐடியானால சீட்டிங் கேஸ்ல 3 பேரும் ஜெயில் கம்பி எண்ணிட்டு இருப்போம். போட்டேன்னா ஐடியா அப்பன் கூட பார்க்க மாட்டேன். ஏய் வாயா, இந்த 20 பவுனுக்கு வேலையை பார்த்துட்டு போயா. மூஞ்சு முகர கட்டையும். உன் மொழியே சரியில்லை, என்ன பாச்சு? இல்லம்மா, அது வந்து அவகிட்ட என்னங்க தயக்கம்? வந்த விஷயத்த கேளுங்க. என்னப்பா, அம்மா ஏதோ உளறிட்டு இருக்கா, என்னாச்சு? என்ன சொல்லு. நீ யாரையாவது லவ் பண்றியாம்மா? லவ் பண்றியாவா? என்ன திடீர்னு? இல்ல, காட்டுற மாப்பிள்ளையெல்லாம் நீ வேணான்னு சொல்ற, நீ ஓகேன்னு சொல்ற மாப்பிள்ளையெல்லாம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. என்னம்மா பேட்டர்ன் இது? அதுக்குன்னு பெத்த பொண்ணு கிட்ட லவ் பண்றியானா வந்து கேப்ப? இல்லம்மா, ஒரு டவுட்ல தான். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணல. நீங்க காட்டுற மாப்பிள்ள நம்ம கண்டிஷன்ஸ்க்குலாம் ஓகே ஆகிற மாப்பிள்ளை எனக்கு பிடிக்க மாட்டுது. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள டவுரி அதிகமா கேக்குறான். இதான்ப்பா நடக்குது, வேற ஒண்ணும் இல்லப்பா. ஏ அர்ச்சனா, இந்த பிடிக்காத மாப்பிள்ளையில இருந்து யாரையாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்ல. எதுக்கு? ஏன்னா அவங்க தானே நம்ம கண்டிஷனுக்கு ஒத்து வராங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும்னு பிடிக்காத மாப்பிள்ளையில இருந்து பிடிச்சிருக்கான்னு கேக்குற? நீ என்ன லூசா மணி? எவனே பிடிக்கலப்பாமா? அது வந்து சொல்லல. எந்திரிச்சு வாயா. வந்துட்டாரு அவரு. இவங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ள கொன்னுடுவாங்க போல இருக்கு. ச்சே, சுத்தமா முடியலடி. என்னன்னு சொல்லு, நான் சரி செய்யறேன். வேற என்ன, எல்லாம் என் கல்யாண விஷயம்தான். என்னடி ஆச்சு? பையெல்லாம் கரெக்டா தானே பாத்துட்டு இருக்கீங்க. அட போடி நீ வேற. நான் பாக்குற மாப்பிள்ள டவுரி அதிகமா கேக்குறாண்டி. என்ன பிடிக்கிற மாப்பிள்ளையே எனக்கு சுத்தமா பிடிக்கல. பத்தாததுக்கு எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என் கல்யாணத்தை ஏதாவது சிம்பிளா ஒரு கோயில வச்சு முடிச்சிடலான்னு வேற பிளான் பண்ணுதுங்க. அது கூட ஏத்துக்கலாண்டி. நகையில பித்தலாட்டம் பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு மேட்டரை பண்ணி இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுறணும்னே கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்றாங்கடி. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்னடி பண்ண சொல்றேன்? மிடில் கிளாஸ்னாலே கல்யாணம்லாம் பெரிய விஷயம் தான். எல்லாம் சரிதான், ஆனா நேத்து என் ஆத்தாக்காரி ஒரு மேட்டர் சொன்னாடி.
அதுல தாண்டி நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். என்ன சொன்னாங்க? அதுவா? ஐயோ, சரி, என்ன இது? ஒரு பைப் வாங்க கூடவா நம்ம வீட்ல காசு இல்ல? ஏன் நம்ம அம்மா அப்பாவும் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்றாங்க? நம்ம மிடில் கிளாஸ் இல்ல, அதனாலதான். அடி பாவி, மிடில் கிளாஸ்ங்கறத பதிவு பண்றதுக்காகவே பேய் மாதிரி பின்னாடி வந்து நிப்ப போல. சொல்லு என்ன? வேண்டாம், நான் சொன்னா நீ கோவப்படுவ. கோவப்பட மாட்டேன், சொல்லு. இல்ல, உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையனை பாப்போம்ல, ஆமா. அந்த பையனை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதம்மா. அப்படியே டைவர்ஸ் பண்ற நிலைமை ஆனா கூட தயவு செஞ்சு பண்ணிராதம்மா. ஐயோ, நீ என்னம்மா இப்படிலாம் ஃபீல் பண்ற? உன் பொண்ணு வாழ்க்கை அப்படிலாம் நாசமா போயிடாதுமா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒருவேளை டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நம்ம குடும்பமானம் போயிடும்னு பயப்படுறியாமா? நம்ம குடும்பமான போனா கூட பரவாயில்லம்மா, உனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க கிட்ட காசு இல்லையேம்மா. ஓஹோ, உன் பொண்ணு வாழ்க்கை அந்த வீட்டுல நாசமா போனா கூட உனக்கு பரவாயில்ல. ஓன்டி அப்பாட்டி காசு இல்ல 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறதுக்காக அந்த வீட்டுல கடந்து நான் சாப்பிடணுமா? அப்படிதானே சொல்ற நீ? அதனால இல்லம்மா. பின்ன நீ சொல்றது வேற எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு. தெரிஞ்சா சரி. தெரிஞ்சா சரியா? இவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்கல, இந்த வீட்ல இருந்து என்ன அமுச்சு விட்டா ப்ரொவிஷன் செலவு மிச்சம்னு பாக்குறாங்க. ஏய், என்ன சிரிக்கிற? என் நிலைமைய பார்த்தா உனக்கு சிரிப்பு புளிப்பா இருக்கா? சரி தெரியாம வந்து வருண்டி, வரும். என் நிலைமை உனக்கும் வரும். உனக்கும் மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிப்பாங்களா, அப்ப வச்சுக்கிறேன் உன. வேடி போன. மா மா என்னடி? மா, இந்த மேட்ரிமோனில லாகின் பண்ணா உள்ள போக மாட்டுது, என்னாச்சு? பணம் கட்டல. பணம் கட்டலையா? நான் இப்ப எப்படி மாப்பிள்ளைய தேடுவேன்? 5 மாசம் பணம் கட்டி 80,000 வேஸ்டா தான் போச்சு. உங்க அப்பா கிட்ட சொன்ன பணம் கட்ட சொல்லி காசு இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதனாலதான். காசு இல்லைன்னு சொல்லிட்டாரா? என்னமோ நீங்க 2 பேரும் தான் மாப்பிள்ளை தேடணும் குதிச்சிங்க. நீ யாரையாவது லவ் பண்ணிட்டு வா. எது லவ் பண்ணா? இதுக்கு மேலையா? ஆமாண்டி, நீ யாரையாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்குவேன், எங்களுக்கு கல்யாண செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து எங்களுக்கு டயர்ட் ஆயிருச்சுடி. அடி பாவி, சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணா செருப்பால் அடிப்பேன், தொடப்ப கட்டையால அடிப்பேன்னு பயமுறுத்தி விட்டுட்டு இப்ப மேட்ரிமோனிக்கு கட்ட காசு இல்ல, மண்டபத்துக்கு கொடுக்க காசு இல்ல, கல்யாண செலவு பண்றதுக்கு துட்டே இல்லன்னு என்ன எவனாவது லவ் பண்ணி இழுத்துட்டு வர சொல்றேன். இதுக்கு மேல நான் எங்க போய் எவனடி தேடுவேன்? நல்ல குடும்பம். என்னது? ஒன்னே இல்ல சாம. எதுக்கு வீணா என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? இன்னைக்கு மார்னிங் எனக்கு வந்த ஃபோன் காலை நீ அட்டன் பண்ணியா இல்லையா? ஆமா பண்ண. அட்டன் பண்ணி என்ன பேசுன? அது எடுத்த உடனே மஹிமா எப்படி இருக்காங்க, ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அவங்க ஆபீஸ் லீவுன்றதுனால ரூம்ல மியூசிக் எல்லாம் போட்டு ஜாலியா வைப் பண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியே கொலை பண்ணிடணும் போல இருக்கு. என்ன பேசணும், உனக்கு விவசாயே கிடையாதா? நானே ஆபீஸ்ல சிக் லீவுன்னு போய் சொல்லி அப்ளை பண்ணிருந்தேன்.